ஒரு ஸ்மால் ஹப்பாக தாம்பரம் வந்து அந்த சைடு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது மெட்ரோ ட்ரெயின் எக்ஸ்டென்ஷன் வந்து அப் டு தாம்பரம் செங்கல்பட்டு வரையும் மெட்ரோவோட எக்ஸ்டென்ஷன் போயே ஆகணும். ஏன்னா செங்கல்பட்டு வரையும் இப்போ சிட்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அங்கெல்லாம் மார்க்கெட் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அங்கேயும் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். எப்படி இங்கே நார்த் சென்னையில் ஒரு திருவள்ளூர் இருக்குதோ அந்த சைடு வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து செங்கல்பட்டு சிட்டி ஒரு பெரிய சிட்டியாக டெவலப் ஆகிட்டு இருக்குது தாம்பரம் செங்கல்பட்டுலாம். அப்போ மெட்ரோவோட எக்ஸ்டென்ஷன் ஃபேஸ் 3ல அங்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் அவுட்டர் ரிங் ரோடோட கனெக்டிவிட்டி வேறு வேல்யூ வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஷார்ட் டைம் ஒரு வெர்டிக்டாக நம்ம ஷார்ட் டைமாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி ஒரு ஷார்ட் டைம் பெனிஃபிட் தரணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடு தான். ஸோ யார் யாருக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஃபார் ஃபேமிலிஸு, என்ஆர்ஐ பையர்ஸு, ஸோ ஐடி ட்ரிவன் பீப்புளாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ரோடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஈவன் மோர் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஜிஎஸ்டி ரோடு அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் மிட் டைமில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும்.